நம்ம வந்து நேற்று பார்த்த சம்ஸில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ நேற்று எல்சிஎம் சார்ந்ததில் ஈக்குவேஷன் டைப்ஸு நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் ஒவ்வொரு ஈக்குவேஷன் டைப்ஸில் என்ன மாதிரி கேள்விகள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெளிவான முறையில் வந்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அடுத்த முறை இதே மாதிரி ஹெச்எஃப்லையும் ஈக்குவேஷன் டைப்ஸ் வந்து பார்க்கணும். இப்போ ஹெச்எஃப்ல ஈக்குவேஷன் டைப்பை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இதில் நேற்று இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் வந்து இருந்துச்சு. இதை மட்டும் ஒரு முறை நான் என்ன பண்ணிக்கிறேன் சொல்லி வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொஷின்ஸு ரொம்ப 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 ஈஸியாக தான் வந்து கேட்பாங்க. எதை படிக்கணுமோ அதை வந்து கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா போதுமானது. வளவலன்னு வந்து படிக்க வேண்டாம். இந்த மாதிரி கரெக்டாக என்ன பண்ணுங்க நீங்கள் வந்து படிங்க, போதுமானது. ஸோ இதில் எல்சிஎம் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா பல்லுறுப்பு கோவை வந்து கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா எல்சிஎம். ரைட்டா? இது நான் ஏற்கனவே நேற்று ஃபார்முலா வந்து சொல்லியிருக்கேன். எப்படி? ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன ஃபார்மேட்டில் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று உங்களுக்கு இது கொடுத்துருந்தேன் இல்லையா? நேற்று என்ன பண்ணியிருந்தோம், டெலகிராமில் ஒரு ஈக்குவேஷன் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். ரைட்டா? அந்த ஈக்குவேஷன் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த ஈக்குவேஷனை எல்லாரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் இது வந்து இருக்கும். ஸோ இங்கே ஏ ஸ்கொயர் கவனிங்க, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகே, ஸோ அதே ஃபார்மெட்டில் தான் இப்போ இருக்கக்கூடிய சம்மு மெயினாக வந்து இருந்திருக்கு. இந்த சம்மை வந்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபைண்ட் தி எல்சிஎம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறீங்களா? ஸோ எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 இது என்ன அர்த்தத்தில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இங்கே ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் போடுங்க, மைனஸ் 1 ஸ்கொயர்னு வந்து போடுங்க. அப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர்டுங்கிறது இருக்கு, பிங்கிற இடத்துல 1 இருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த சூத்திரம் வந்து இருக்கும். அப்போ எக்ஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படின்னு இருக்கும். ரைட்டா? ஸோ அகெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதே ஃபார்மேட் தான். அகெயின் இதை விரிச்சு எழுதிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இது ஓகே. அடுத்து இதை அகெயின் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்படி எழுதுங்கன்னா என்ன ஒரு எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு வந்துருக்கும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இதை வந்து என்ன பண்ணியிருக்கோம், டீட்டெயிலாக எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்து எழுதியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணியாச்சு, இந்த மாதிரி நம்ம வந்து விரிச்சு வந்து எழுதியாச்சு. ஸோ அடுத்த ஈக்குவேஷனை நம்ம வந்து பார்ப்போம். ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அடுத்த ஈக்குவேஷன் வந்து பாருங்க என்ன இருக்கு? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1 இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி. இதுக்கு ஃபார்முலா சொல்லுங்க, அப்போ கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன்னா இதுக்கு என்ன வரும்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி என்ன வரும்? ஈக்குவல் டு கமெண்ட் பண்ணுங்க. என்ன வரும்? கமெண்ட் பண்ண முடியலையா? ஃபார்முலா என்ன சொன்னேன்? இங்க ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் என்னது? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ அதுபடி நீங்க வந்து போட்டீங்கன்னா இது என்னவா மாறும்? அகைன் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்க ஏங்கிற இடத்துல எக்ஸ் வந்துருக்கு, பிங்கிற இடத்துல 1 வந்துருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 சம்திங் வந்திருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் என்னவா இருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இங்க கேட்கப்பட்டது எல்சிஎம் தான் வந்து கேட்டிருக்காங்க. எல்சிஎம் அப்படின்னு வரும்போது எல்லாம் இந்த ஹையஸ்ட் வேல்யூ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்ல வந்து வரும். ஓகே, அடுத்து பேலன்ஸ் இருக்கிற இதை விட்டுலாம், திரும்ப எழுதணும் கிடையாது. அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1. இதே இது ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ஹெச்எஃப் கேட்டாங்கன்னா ரெண்டுக்கு காமனா இருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் 1
எக்ஸ் மைனஸ் ஒன்று தான் காமனா இருக்கு. அப்போ அதாவது அதுல லோயஸ்ட் எக்ஸ் மைனஸ் ஒன்று மட்டும் தான் ஹெச்எஃப் வந்து வரும். இது புரியுதா? வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. புரியுதா புரியலையா? ஓகேங்களா? அடுத்த சம் போயிடலாமா? ஓகே. ஸோ யூடியூப்ல வந்து பார்த்துக்கோங்க. அப்பப்போ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க நடத்துறத. அடுத்தது பாருங்க. ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா அகைன் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ரைட்டா? ஸோ இதுவும் இப்போ வந்து பார்த்தோம் இல்லையா ஈக்குவேஷன் டைப். அப்போ ஈக்குவேஷன் டைப் என்ன பண்றாங்க? ஒரு சம் ரெண்டு சம் இல்ல, இருக்கிறதுல அதிக ப்ரியாரிட்டி இந்த மாதிரி சம் தான். அப்போ இதை வந்து சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா என்ன? இதை ட்ரை பண்ணுங்க. சைடில் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வந்து முடியும், சும்மா வேடிக்கை பார்க்கக்கூடாது. ஸோ இது ஏ கியூப் மைனஸ் பி கியூப் சூத்திரம் என்ன? ஏ கியூப் மைனஸ் பி கியூக்கு ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி அகைன் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இங்க ஏங்கிற இடத்துல எக்ஸ் இருக்கு, பிங்கிற இடத்துல ஏ இருக்கு. அப்ப என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் ஏ கியூப் மைனஸ் பி கியூப். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஏ அகைன் ஏ ஸ்கொயருக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏபிக்கு பதிலாக ஏஎக்ஸ் பிளஸ் என்ன வரும்? ஏ ஸ்கொயர் வந்து வரும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்ங்கிறது என்ன அர்த்தம்? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர். ரைட்டா? ஸோ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பீடா பண்ணுங்க. போட்டுக்க பாருங்க. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. பிளஸ் வந்தா ஓகே, மைனஸ் வந்தா மைனஸ் வரும், பிளஸ் வந்தா பிளஸ் வரும். அப்போ அதுபடி என்ன பண்ணுங்க? இந்த ஈக்குவேஷனை என்ன பண்றீங்க? சுருக்குறீங்க. அப்படி சுருக்குனா என்ன வரும்? ஸோ சுருக்க தேவையில்லை. ஏன் அப்படின்னு சொல்றேன், இது அப்படியே வச்சுக்கோங்க. இங்க எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கா, அகைன் எக்ஸ் மைனஸ் ஏவே வந்து இருக்கட்டும், ஸ்கொயர்டுன்னு வந்து போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது, செகண்ட் ஈக்குவேஷன் இது. அப்ப இதுக்கு எல்சிஎம் கேட்டா இருக்கையில பெருசு என்னது? எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். பேலன்ஸ் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏஎக்ஸ் பிளஸ் ஏ ஸ்கொயர். அவ்வளவுதான். புரியுதா? இதே ஹெச்எஃப் கேட்டா என்ன பண்ணுவீங்க? ரெண்டு இந்த ஈக்குவேஷன் இதையும் கம்பேர் பண்ணீங்கன்னா காமனா இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ தான் ஹெச்எஃப். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மேக்ஸ் அதிகமா பார்க்க வேண்டியிருக்கு, ஸ்பீடா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரியுதுங்களா? அடுத்தது போயிடுவோமா? நெக்ஸ்ட் வாங்க. ஸோ இது ஓகே, இது நான் இதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க போதும். நம்ம இதுலேயே உட்காந்துருந்தோம்னா டைம் ஆகும். இது அப்புறமா சால்வ் பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. ஜஸ்ட் மொபைல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நம்ம அடுத்து ஹெச்எஃப்ல ஈக்குவேஷன் டைப் பார்ப்போம். ஏன்னா ஒரே இதில் உட்காந்துருந்தோம்னா டைம் ஆகும். ஓகேவா? இப்போ ஹெச்எஃப் போவோம். ஹெச்எஃப்ல இந்த ஈக்குவேஷன் டைப் வந்து பார்ப்போம். ரைட்டா? இங்க வந்து பாருங்க, இதுல ஹெச்எஃப் கால்குலேட் பண்றோம். ஸோ இங்க கவனிக்கணும் நல்லா. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்டு. ஓகே, அகைன் ஒய் பிளஸ் இசட் ஹோல் கியூப், இசட் பிளஸ் எக்ஸ். நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். இதை டேனாவத்தல் போட்டீங்கன்னா காமனா எடுக்கவே முடியாது. அப்போ ஒண்ணுதான் ஆன்சர். இது ஒண்ணுதான் ஆன்சர். ஒரு செகண்ட்ல இது வந்து போட்டுடலாம். இது புரியுதா? யாருக்கும் புரியாம இருக்கா? எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, அடுத்த சம்பவங்க. இங்க பாருங்க. ஸோ இது அங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணும்? காமனா இருக்கிறத வெளியே எடுப்போம்.
அங்க பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி HF. இந்த இதுல எதை வெளியே எடுக்கலாம், x² + xy. இதுல எதை வெளியே எடுக்கலாம், x வெளியே எடுக்கலாம். அப்போ x + y இருக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இன்னும் கொஞ்சம் இதா எழுதிட்டு இருக்கு, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் x³ y² இருக்கு. அப்ப இதுல என்ன எடுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஈக்குவேஷன்ல x² y² வந்து வெளியே எடுக்கலாம். அப்படி எடுத்தீங்கன்னா அகைன் x + y வந்து வரும். அப்போ மொதல் ஈக்குவேஷன் x + y, ரெண்டாவது ஈக்குவேஷன் x² y² x + y அப்படின்னு இருக்கு. அப்ப இதுக்கு காமனா இருக்கிறது x + y, x + y என்ன இருக்கும், x-ம் காமன் இங்க இருக்கு, இங்க இருக்கு. நம்ம வந்து எல்சிஎம் கேட்டா x² எடுப்பீங்க, பெருசு இருக்கையிலே, அடுக்கோட பெருசு. HF கேட்டா அந்த அடுக்குல சின்னது, x-ம் x + y-யும் வந்து பாத்தீங்கன்னா HF. இது வந்து HF. இது எல்சிஎம்னு கேட்டா, ஓகே, எல்சிஎம்னு வந்து கேட்டாங்க அப்படின்னா என்ன வரும், ஸோ எல்சிஎம்னு கேட்டாங்க அப்படின்னா ஸோ x² y² வந்து வரும், அகைன் x + y வந்து வரும். புரியுதா? எல்லாரும் தெளிவா புரியுதா? ஓகே ஓகே, அடுத்தது பெறுவோம். அடுத்தது இங்க வந்து பாருங்க, 2x² - 18 x² 2x. இது வந்து HF வந்து பார்க்க போறீங்க. ஓகே, ஸோ இதுல என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா வந்திருக்கு, 2x² - 18 இருக்கு. இதுல 2 வந்து வெளியே எடுத்தீங்கன்னா என்ன வரும், x² - 18 இருக்கும், 18 இருக்கும். சாரி 9 இருக்கும். 9 2 18 தானே, அதாவது 2x² - 9 இருக்கும். 9 அப்படிங்கிறது என்னது, 2x² - 3². 9ங்கிறது 3². a² - b² ஃபார்மட்ல இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த ஈக்குவேஷன் பாருங்க, x² - 2x - 3. இது எந்த ஃபார்மட்ல இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதை வந்து அகைன் இது வந்து a² - b² படி x + y x + 3 அகைன் x - 3ன்னு வந்து மாத்தலாம். இது x² - 2ab. இது என்ன ஃபார்மட்ல இருக்கு கண்டுபிடிங்க பார்ப்போம். இது இன்னொரு ஃபார்மட்ல செய்யலாம், இந்த ஃபார்மட் பார்த்துருக்க மாட்டீங்க. ஓகே, இந்த சம்மு என்ன ஃபார்மட்ல இருக்கு கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். கமெண்ட் பண்ணுங்க, ஸ்பீடா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்க நான் திரும்ப இது பண்றேன், தெளிவா கவனிங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசம், லைட்டா வித்தியாசம். எப்படி வித்தியாசம்னு பார்ப்போமா? இந்த செகண்ட் டைப் பாருங்க, என்ன இருக்கு, x² - 2x - 3 அப்படின்னு இருக்கு, ரைட்டா? ஸோ இது என்ன பண்ணணும்னா, இது வந்து பைனாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இத ரெண்டா என்ன பண்ண போறோம், பிரிக்க போறோம். இத ரெண்டா வந்து பாத்தீங்கன்னா பிரிக்க போறோம், ரைட்டா? ஸோ என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க வந்து நல்லா வந்து கவனிங்க. மல்டிப்ளை பண்ணா, பெருக்குனோம்னா இந்த வேல்யூ, பெருக்குனோம்னா இந்த வேல்யூ, கூட்டினோம்னா இந்த வேல்யூ, ரைட்டா? பெருக்குனோம்னா -3 வரணும், கூட்டினோம்னா -2 வந்து வரணும். இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து என்ன பண்ண போறோம், பிரிக்க போறோம். எப்படின்னு பாருங்க. இங்க -3 பெருக்குனா -3, ஓகே, கூட்டினோம்னா என்னது, கூட்டினோம்னா -2 அப்படின்னு வந்து வரணும். அப்போ 1 3 1 3 பெருக்குனீங்கன்னா என்ன வரும், 3 வரும். இங்க கேட்கப்பட்டது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, பெருக்குனா -3 வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ 1ஐயும் -3யும் வந்து பெருக்குனீங்கன்னா என்ன வரும், கண்டிப்பா -3 தான் வந்து வரும். இது 1ஐயும் -3யும் கூட்டினீங்கன்னா என்ன வரும், கூட்டினீங்கன்னா 2ஐயும் கூட்டுறோம், 1ஐயும் -3யும் கூட்டினீங்கன்னா -2 வந்து வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும்னா, x + 1 அத வேல்யூ கூட x போட்டுக்கோங்க, அடுத்து x - 3 அப்படின்னு வந்து பிரிக்கிறோம். ஸோ
ஸோ எக்ஸு ப்ளஸ் 1 எக்ஸு மைனஸ் 3 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ரெண்டாவது ஈக்குவேஷன். அப்போ இதுக்கு காமனா இருக்கிறது வந்து என்னது? எக்ஸ் மைனஸ் 3 தான் வந்திருக்கு. அதான் வந்து ஆன்சர். புரியுதா? இதே இது எல்சிஎம் எல்சிஎம் கேட்டாங்கன்னா இதெல்லாம் வரும். எக்ஸ் பிளஸ் 1 வரும், எக்ஸ் பிளஸ் 3 வந்து வரும், எக்ஸ் மைனஸ் 3 வந்து வரும். புரியுதா எல்லாருக்கும்? அடுத்து போயிடலாமா? வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணுங்கன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் இப்போ எடுக்கிறீங்க இல்லையா, இதை வந்து எடுத்துட்டு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு ஃபோல்டர் வந்து போட்டு வச்சுக்கோங்க. புரியுதா? இதுலயே கூட நான் சேவ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸ்னாப்ஷாட் எடுத்து சேவ் பண்ணலாம், அதுக்கு டைம் ஆகும் எனக்கு. ஓகே, ஃபோல்டர் போட்டு வச்சு இது பண்ணிக்கோங்க. அடுத்தது போமா? ஓகே, அடுத்தது வாங்க. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. புரியுதா? எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 அப்போ எப்படி இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 இருக்கும். அதாவது ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அகைன் அடுத்ததுல என்ன இருக்கு உங்களுக்கு? அடுத்ததுல எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் காமனா இருக்கிறது ஹச்எஃப் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஹச்எஃப்ங்கிறது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 தான் ஹச்எஃப். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ங்கிறது எக்ஸ் பிளஸ் 1 அகைன் எக்ஸ் மைனஸ் 1. அதான் வந்து ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த பேஸ் வந்து தெரியாம இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால இதை ட்ரை பண்ணுங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. யூடியூப்லயும் வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன், அதனால இது பண்ணிக்கலாம். அடுத்தது போட்டா நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஓகே, ஸோ இங்க வந்து பாருங்க. ஸோ இது பவர் டைப் மாத்தி போட்டேன். இது வேணா பார்த்துக்கோங்க. பவர் டைப்னா என்ன? ஃபர்ஸ்ட் நம்பருக்கு பார்க்கணும். 35 49 14. நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 7 I7 35 7 49 7 14. அவ்வளோதான். அப்போ இதுக்கு ஹச்எஃப் 7. ஓகே, ஹச்எஃப் 7. அப்போ இதை வந்து தூக்கி விட்டுலாம், இது வராது. ஹச்எஃப்னா இருக்கையிலே எக்ஸ்ல பெரிய அடுக்கு என்னது? எக்ஸ்ல பெரிய அடுக்கு எக்ஸ் பவர் 5. அப்போ எல்சிஎம்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் பவர் 5 வந்து போடணும். இது எது ஹச்எஃப்னு வந்து கேட்டாங்கன்னா எக்ஸை மட்டும் போடணும். ஏன்னா ஹச்எஃப் வந்து இருக்கிறதுலே சின்னது. அடுத்து பாருங்க, இங்க ஒய் பவர் 3 ஒய் ஸ்கொயர்னு இருக்கு. அப்போ இருக்கிறதுலே சின்னது ஒய் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அகைன் இசட் இருக்கிறதுலே சின்னது இசட் ஸ்கொயர்னு வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்க இசட் பவர் 4 வரும். அகைன் ஒய் பவர் 3 வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும். ஓவராலா நான் சொல்லக்கூடியது நமக்கு ஹச்எஃப்னு கேட்டால் 7xy இசட் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். ஓகே, இது எல்சிஎம் கேட்டால் 7 7 49 I2 10. ஓகே, 490 எக்ஸ் பவர் 5 ஒய் கியூப் இசட் 4ன்னு வரும். இது சின்ன தான், இது ரொம்பலாம் இது பண்ண வேண்டாம், டக்கு டக்குன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? அடுத்த போமா? ஓகே, ஸோ இது ஏற்கனவே பார்த்தாச்சு, விட்டுருங்க. ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹச்எஃப்பும் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் ஹச்எஃப்பும் கொடுத்துருக்காங்க, எல்சிஎம்மும் வந்து கொடுத்துருக்காங்க. இதை செய்யுங்க பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ஃபைண்ட் தி ஹச்எஃப் தான் கண்டுபிடிக்கணும். ஹச்எஃப் தான் கண்டுபிடிக்கணும். இங்க கவனிங்க. இந்த ஈக்குவேஷனை பண்ணுங்க பார்ப்போம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா 2 ஈக்குவேஷன் இருக்கு. ஸோ அப்போ நம்ம வந்து 2 நம்பர் ஏ ஏ ஏ ஏ இன்டு பி பார்த்தோம் இல்லையா? எக்ஸ் இன்டு ஒய் ஓகே ஈக்குவல் டு ஹச்எஃப் இன்டு எல்சிஎம். இந்த ரைட்டிங் போர்டு எழுத முடியுது, ரொம்ப கஷ்டமா இருக்குது. எழுதி எழுதி கோடு கோடா விழுந்துருது. சென்சிட்டிவிட்டி ஆயிடுச்சு போல. ஓகே, இப்போ பாருங்க, அந்த 2 நம்பர் என்னது? 12 எக்ஸ் பவர் 4 மைனஸ்
எக்ஸ் பவர் 3 அகைன் இந்த 8 எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர்டு டிவைட் பை என்ன வரும் 24 எக்ஸ் பவர் 3 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு வந்து வரும். ஓகே, ஏன்னா ஹச் இந்த எல்சியமா கீழே கொண்டு வந்துடுறீங்க. இதையும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா 2 வரும். இதையும் அடிச்சு கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 4 மட்டும் வரும். இங்க எக்ஸ் பவர் 4 இருக்கா, இதுல இருந்து என்னத்தை வெளியே எடுக்கலாம், எக்ஸ் பவர் 3 வந்து வெளியே எடுக்கலாம். இதுல இருந்து எக்ஸ் பவர் 3 வந்து வெளியே எடுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ் பவர் 3 வேற கலர்ல எழுதுறேன். மொத்தமா எழுதிருந்தோம்னா போயிட்டே இருக்கும். அதனால எக்ஸ் பவர் 3 வெளியே எடுக்கிறீங்க. பேலன்ஸ் என்ன இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1 மட்டும் இருக்கும். அகைன் இந்த எக்ஸ் பவர் 3யும் இதையும் என்ன பண்ணலாம், அடி கொடுக்கலாம். அடுத்து வந்து பாருங்க எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. இந்த எக்ஸ் மைனஸ் 1ஐயும் இந்த எக்ஸ் மைனஸ் 1ஐயும் வந்து அடி கொடுக்கலாம். புரியுதா புரியுதா? அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இது அடி கொடுக்கறது தான். இந்த மாதிரி சம்மே உங்களுக்கு இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கேட்பாங்க. ரைட்டா? இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அகைன் மேல என்ன இருக்கு, எக்ஸ் பவர் 4 இருக்கு. எக்ஸ் பவர் 4 மைனஸ் 3x பவர் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் 2. இதை சால்வ் பண்ணி வைப்போம். தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். அல்லது மொத்த சம்மே ஸ்டார்டிங்ல இருந்து சால்வ் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். ஆன்சர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க என்ன ஆன்சர்னு. இந்த HCF எல்சிஎம்ல இந்த மாதிரி சம் தான் கொஞ்சம் அதிகமா கேக்குறாங்க. அதனால இத கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். ரைட்டா? நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோமோ அதை கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. எக்ஸாம்ல பிரமாதமான ரிப்போர்ட் கிடைக்கும். வேற லெவல்ல எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இங்க ஓகே, இதுல என்ன பண்ணுங்கன்னா இதுல எக்ஸ் ஸ்கொயர்டை வெளியே எடுங்க. இந்த இதுல எக்ஸ் ஸ்கொயர்டை வெளியே எடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல என்ன ஆகும், எக்ஸ் ஸ்கொயர்டை வெளியே எடுத்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர்டு வந்துருக்கும். இதே இதையும் பெருக்குனீங்கன்னா எக்ஸ் பவர் 4 தான் மைனஸ் 3x பிளஸ் 2ன்னு வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இந்த மேல உள்ள ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 3x பிளஸ் 2ன்னு வந்திருக்கு. அகைன் மல்டிப்ளை பண்ணா என்ன வரணும், இந்த ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணா பெருக்குனா 2 வரணும், பிளஸ் 2 வரணும், கூட்டினா மைனஸ் 3 வந்து பாத்தீங்கன்னா வரணும். அப்ப என்ன அர்த்தம், -1 -3 சாரி -2. இதையும் பெருக்குனீங்கன்னா என்ன கிடைக்குது, 2 வந்து கிடைக்குது. கூட்டினீங்கன்னா -3 வந்து கிடைக்குது. அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறும்னா x-1 x-2 அப்படின்னு வந்து மாறும். அகைன் கீழே உள்ள வேல்யூ என்னது, இங்க ஏற்கனவே x-2 வந்திருக்கு. என்ன பண்ணலாம், இதையும் அடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து வந்துடும். இந்த மாதிரி சிம்பிளா நீங்க வந்து இந்த சம் வந்து பண்ணலாம். புரியுதா? ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கு, ஏற்கனவே இங்க ஒரு 4 இருக்கு பாருங்க, இங்க ஒரு 4 இருக்கு,
இங்க ஒரு எக்ஸ் ஸ்கொயர்டு வந்திருக்கு. அப்ப என்ன வரும்? 4x² x minus 4. 4x squared x minus சாரி x minus 1 தான் ஆன்சர். கொஞ்சம் கொச்சமச்சான் எழுதிட்டு இருக்கேன். அடுத்து எனக்கு போர்டு எழுதுற போர்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை. அதனால அடுத்து ஸ்ட்ரக்சரா ஒரு சில லைன் பை லைனா வந்துருங்க. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்து போயிடலாமா? அடுத்துக்கு போயிடுவோம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து பாருங்க, இது ஏற்கனவே இப்போ தான் போட்டது, திரும்ப அதை தான் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த சம் வந்து பாருங்க, இந்த சம் எப்படி பண்ணலாம்? இதுவும் ஈஸியான சம் தான். இந்த மாதிரி சம்மை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹோல்ட் பண்ணி ஓகே எதை எதை வெளியே எடுக்கலாம் இல்ல எதை உள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கிறத மட்டும் நீங்க என்ன பண்ணணும். இந்த சம்ல x⁻3 சம்திங் வந்திருக்கா. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இதை சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன வழியோ இங்க எதை வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிறத. இந்த ஃபர்ஸ்ட் இந்த சம்ல என்ன பண்ணுங்கன்னா x⁻3 மைனஸ் x² பிளஸ் x மைனஸ் 1 அப்படின்றது. இந்த இதுல x² வெளியே எடுங்க. x² வெளியே எடுத்தீங்கன்னா x² x மைனஸ் 1 பிளஸ் x மைனஸ் 1 இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து x² வெளியே எடுக்கிறீங்க. அகைன் இதுவும் காமனா இருக்கு. அப்போ x² பிளஸ் 1 அகைன் இதை ரெண்டையும் காமனா வெளியே எடுத்தீங்கன்னா x மைனஸ் 1. புரியுதா? வெளியில எடுக்கிறது. அடுத்தது வந்து என்ன இருக்கு, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்படி இருக்கு. அடுத்த ஈக்குவேஷன் வந்து பாருங்க, x⁻4 மைனஸ் 1 a² மைனஸ் b² படி. அப்போ x² பிளஸ் 1 x² மைனஸ் 1. ஸோ இங்க காமனா இருக்கிறது என்னது? ஸோ x² பிளஸ் 1 வந்து இருக்கு. அகைன் இதை வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். x பிளஸ் 1 x மைனஸ் 1ன்னு வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ இங்க x² பிளஸ் 1 காமனு, x மைனஸ் 1 காமன். ஆன்சர் வந்து B. இதுக்கு எல்சிஎம் சொல்லுங்க பாப்போம். எல்சிஎம் என்னது? இதுக்கு எல்சிஎம். ஸோ எல்சிஎம் கால்குலேட் பண்ணுங்க. இதுக்கு குயிக்கா பண்ணுங்க. எல்சிஎம் வரும்போது எல்லாமே வந்து வரும். x² பிளஸ் 1 வரும். ஓகே, x மைனஸ் அடுத்து x² மைனஸ் 1 வந்து வரும். கரெக்டா தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், சால்வ் பண்ணிடலாம். ஒரு பெரிய விஷயமே கிடையாது. புரியுதா எல்லாருக்கும்? ஓகே, ஈக்குவேஷன் டைப்பு இப்படிதான் வந்திருக்கும். இதுலயே உட்காந்துட்டு இருந்தோம்னா டைம் போயிடும். அடுத்து பாருங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுலயே உட்காந்துட்டு இருக்க வேண்டாம். அடுத்த டாபிக் போயிடும். உங்க அங்கேயே HCF எல்சிஎம் பார்த்தாச்சு. இதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாயிரும். இன்னும் சம் பார்க்கணுமா? இதுல போதுமா? போதும் அப்படின்னா ஏன்னா ஈன்னு டைப் பண்ணுங்க பார்ப்போம். ஏன்னா இதுல வேற வேற வகை இருக்கு. போதும்னா ஈன்னு டைப் பண்ணுங்க. ஓகே ஃபைன். அடுத்து நம்பரை வச்சு போயிருவோமா? நம்பரை வச்சு வாங்க. இந்த 27 இப்போ HCFல 27 45 81 இதோட HCF என்னன்னு கேக்குறாங்க. அப்போ 9 போடுங்க. 39 27 95 45 99 81. அப்போ HCF வந்து பாத்தீங்கன்னா 9. LCM கேட்டாங்கன்னா அகைன் என்ன பண்ணும், 3ஆல போடுங்க. 1 3 3 5 3 3 9 93 27 அகைன் 5 3 15. ஓகே, 7 5 35 3 2 10 17 20 2 1 5 405. உங்களுக்கு HCFன்னு கேட்டா 9, LCMன்னு கேட்டா 405. புரியுதா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ரொம்ப சிம்பிள் தான், இது ஒரு விஷயமே கிடையாது. அடுத்தது போயிருவோம். அடுத்தது பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, 513 513 1134.
இதை 9ஆல போட்டு பார்த்தீங்கன்னா 9 49 மீதி என்ன வரும்? அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து எடுங்க. 9 49 மீதி வந்து பார்த்தீங்கன்னா 2 23 பார்த்தீங்கன்னா 18 வராது. அப்போ 9 விட்டுறலாம். அடுத்து 81 எடுத்தீங்கன்னா ஸோ 81 எண்டு வித்து என்ன பண்ணலாம்? 5 இருக்கு. அப்போ 8 இது 8ன்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எண்ணஞ்சு 45 80 இந்த 5 போட்டீங்கன்னா அரௌண்ட் 450 சம்திங் வந்து வருது. அப்ப 81 581 கூட 5 பெருக்குனீங்கன்னா 1 5 5 எண்ணஞ்சு 40 405 புரியுதா? அகைன் 81 போட்டீங்கன்னா என்ன வரும்? 4806ன்னு வந்து வரும். அப்ப நியர்பை வந்து வருது. கண்டிப்பா 81 வராது. அடுத்து 27 போடுங்க. 27 வந்து பாத்தீங்கன்னா 513ல 27 எத்தனை முறை இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை முறை வந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஸோ இதுல எப்படி ஞாபகத்துல வச்சுக்கணும்னு சொல்றேன். இது 500ன்னு ரவுண்டா வச்சுக்கோங்க. இதை 25 ஏன்னா 5வது படம் நமக்கு ஈஸியா தெரியும். இது 500 இதை 25ன்னு வச்சுக்கோங்க. அப்ப 500ல எத்தனை இது இருக்கோ 5 20 ஓகே. எத்தனை முறை உங்களுக்கு வந்து 500ல 20 இருக்கு அப்படின்னு வந்து கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா நியர்பை வந்து தூக்கிடலாம். அப்ப 27 கூட 20 பெருக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 20 பெருக்கினா 540 வந்து வரும். அதாவது 27 இன்டு 20னா 2ஆல பெருக்கினீங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம் 540ன்னு போட்டுடலாம். அது கூட என்ன பண்ணுங்க என்ன பண்ணும் ஒரு 27 வந்து கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 513 வந்துடும். அப்போ கண்டிப்பா 27 தான் இருக்கும். இத ஆப்ஷனை வச்சு தூக்குறேன். 9ஆல பண்ணீங்கன்னா 513 வராது. அடுத்து 81ஆல பண்ணீங்கன்னா வராது. அதனால 27 வச்சு என்ன பண்றோம் டக்குன்னு தூக்குறோம். அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணவே தேவையில்லை. ஓகேவா? இது எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது புரியாம இருக்கா? ஓகே. ஸோ இனி எப்படி வச்சுக்கலாம்னா யாருக்காவது புரியலைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே ரிப்பீட்னு டைப் பண்ணுங்க. அது எத்தனை பேர் டைப் பண்றாங்களோ மேக்சிமம் ஒருத்தர் 2 பேர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் நீங்க யூடியூப்ல வந்து பார்த்துக்கோங்க. ஒரு 5 பேர் 6 பேர்னா நம்ம வந்து ரிப்பீட்டடா இது பண்ணுவோம். இதுல என்ன பிரச்சனைனா சில பேர் கவனிக்க மாட்டாங்க. சைடில் ஏதாவது வேற வேலை பார்த்துக்கிட்டு கவனம் சிதறனால திரும்ப கேட்பாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. பார்த்துக்கோங்க அப்படின்னு. ஓகே அடுத்து வந்து பாருங்க. 2 பகா எண்ணின் மீ போக பகா எண்ணா பிரைம் நம்பர்னா என்னது? பிரைம் நம்பர்னா என்ன சொல்லுங்க பார்ப்போம். பிரைம் நம்பர் அப்படி என்றால் என்ன? பிரைம் நம்பர்னா அந்த நம்பர் அந்த எண்ணால மட்டும்தான் வகுப்படும். 1ஆல வகுப்படும், அதால வகுப்படும். என்ன 6x பிளஸ் ஆர் மைனஸ் 1. இந்த x வந்து 1 போடுங்க. எக்ஸோட வேல்யூ 1 போட்டீங்கன்னா 1 6 6. ஓகே 6 கூட 1 போட்டீங்கன்னா 7. ஓகே ஸோ இந்த 1 போட்டீங்கன்னா 6 கூட 1 போட்டீங்கன்னா 7. அப்படி இல்லாட்டி 1 கூட மைனஸ் பண்ணீங்கன்னா 5. எக்ஸ் ஈக்குவல் 2 போடுங்க. 6 12 13 வந்து வரும். 6 12 மைனஸ் போட்டீங்கன்னா 6 12 மைனஸ் 1 போட்டீங்கன்னா என்ன வரும் 11 வந்து வரும். இதே எக்ஸ் ஈக்குவல் டு 8 போடுங்க. 8 போட்டீங்கன்னா என்ஆர் 48. ஓகே என்ஆர் 48 48 48 பிளஸ் 1 என்ன வரும் 49. 49 உங்களுக்கு 7 இன்ட்டு 7 வந்து பார்த்தீங்கன்னா 49 வந்து வரும். அதனால அதை விட்டுடலாம். அகைன் என்ஆர் 48 மைனஸ் போட்டீங்கன்னா என்ன வரும் மைனஸ் போட்டீங்கன்னா 47 வந்து வரும். ஸோ ஒரு நம்பர் பகா என்ன இல்லையா அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வச்சு பண்ணியிருக்கலாம். இது யாருக்கா புரியாம இருக்கா? இப்ப சொன்னேன் இல்லையா? இது யாருக்கா புரியாம இருக்கா? இதே மாதிரி நீங்க எதை வேணாலும் வந்து பார்க்கலாம். ஓகே 6x பிளஸ் பிளஸ் ஆர் மைனஸ் 1. இப்போ 10ஆல எக்ஸுக்கு பதிலாக 10 போட்டீங்கன்னா 60. எக்ஸுக்கு பதிலாக 10 போடுங்க என்ன வரும் 60 61. 61 எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. புரியுதா? இது கூட மைனஸ் போட்டீங்கன்னா 59 எந்த நம்பராலையும் டிவைட் ஆகாது. இப்படி என்ன பண்ணிக்கலாம் நீங்க இதை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே புரியுதுங்களா? இது வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பகா எண் 1 7 எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வரும் 7 5 எடுத்துக்கிட்டீங்கன்னா
2 பிரைம் நம்பர். அதுக்கு எல்சிஎம் என்ன வரும்? உங்களுக்கு 1 தான் வரும். இதே ஹெச்எஃப்னா 35 வந்து வரும். புரியுதா? இப்படி வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து பார்ப்போம். 513 இது ஏற்கனவே அங்க பார்த்ததுதான். ஓகே, அதனால விட்டுறலாம். 0 to 6 ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, 0 to 0 and 6க்கு 0 and 6க்கு பொது காரணி வந்து பார்த்தீங்கன்னா அன்டிஃபைன். ஏன்னா உங்களுக்கு வந்து தெரியும் 1/0 1/0 அப்படின்னா என்ன வேல்யூ? 1/0 அப்படின்னா என்ன வேல்யூ? சொல்லுங்க, வேகமா சொல்லுங்க. இன்ஃபினிட்டிவ் வரையறுக்க முடியாது. அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா வரையறுக்க முடியாது. ஏன்னா நம்ம இப்படிதானே போடுறோம். எப்படி போடுறோம்? 0 6 வந்து போடுறோம். இது வந்து என்ன அர்த்தம்? இதுல போட்டீங்கன்னா டிவைடட் பை தான் அர்த்தம். அப்போ வந்து என்ன அர்த்தம்? இது வந்து வரையறுக்க முடியாது. அன்டிஃபைன் ஆர் இன்ஃபினிட்டிவ் சம்திங் வந்து இது பண்ணிக்கலாம். சிம்பிள் மெத்தட் தான். இது ஒரு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் இந்த சம் வந்து பாருங்க, பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? பயங்கரமா இருக்கு. 25 25 25 அகைன் 36 36 36. இங்க 6 6 6 5 5 5. ஓகே, ஸோ மொத நம்பர் ஃபுல்லா சேம், 1 விட்டு 1 ஒற்றைப்படை ஃபுல்லா. அடுத்த ரெண்டாவது வரக்கூடிய இதெல்லாம் எல்லாமே சேம். அப்ப ஆன்சர் என்ன வரும்? எல்லாமே சேம், அடுத்து ரெண்டாவது எல்லாமே சேம். அப்ப ஆன்சர் வந்து இதான் வரும். நீங்க போட்டு பண்ண வேண்டாம், டைரக்டா இதுல இருந்தே என்ன பண்ணிக்கலாம்? கொஸ்டின்ல இருந்தே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியும் என்ன பண்ணுங்க, கண்டுபிடிங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா பண்ணுங்க. ஓகேவா? இதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து பார்ப்போம். ஓகே, ஆதி அண்ணன் இருக்காங்களா? ஆதி அண்ணா இருக்காங்களா? இருக்கு தம்பி. எப்படி ஹலோ, இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஆதி அண்ணன் யாருன்னா என்னோட பெஸ்ட் சீனியரு. எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வந்து படித்தோம். அண்ணன் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. அதுவும் சாஃப்ட்வேர்ல வேலை பார்த்துட்டு குரூப் 4லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு நேற்று ஒரு சில டாஸ்க் வந்து கொடுத்தேன். எப்படி ஃபீல் பண்ணீங்க? உண்மையிலேயே இப்போ 2 நாள் நான் கிளாஸ் அட்டென்ட் பண்றேன். இது தேர்ட் டே. ஸோ இவ்வளவுதான் டிஎன்பிசியா? நான் இத்தனை வருஷமா இதை ஏன் நம்ம ட்ரை பண்ணாம இருக்கோம்? ஸோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் கண்டிப்பா இருக்கு. அதே மாதிரி இந்த சிலபஸ் எழுதுற டாஸ்க் கொடுத்தீங்க இல்லையா? ஸோ அதுல ஒரு அமேசிங். இந்த கண்டென்ட் தான் நம்ம படிக்க போறோம் அப்படிங்கிறது தெளிவா வந்து அடுத்த செகண்ட் டைம் தேர்ட் டைம் போகும்போதெல்லாம் அடுத்து இந்த டாபிக் தான் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நம்ம படிக்க போற திங்க் வந்து இதுதான் அப்படிங்கிறது ஃபீல் கொடுத்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்யா. அண்ணா இருக்கட்டும். அதாவது நான் செமினார் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பிரசன்டேஷனுக்கு வந்து அண்ணன்ட்ட தான் டிப்ஸ் கேட்பேன். நைட்டு உட்காந்து போட்டு அதெல்லாம் ஒரே ரூம் தான் ஹாஸ்டல்ல. அது வந்து என்னன்னா காலேஜ் இந்த கல்வி வந்து கனெக்ட் பண்ணிருக்கு. எப்படி பல வருஷம் கழிச்சு இது வந்து எனக்கு பயங்கரமா இருந்துச்சு. அண்ணனா அப்படின்னு அது எப்படியோ Facebookல ஃபாலோ பண்ணி எனக்கு ஆச்சரியமா நான் ஆக்சுவலா Facebookல ரொம்ப வருஷமா நான் பார்த்துக்கிட்டு அதான் இருக்கிறேன். பட் வந்து நம்ம கண்டிப்பா இந்த வருஷமாவது இதுல நம்ம ஜாயின் பண்ணணும், இந்த வருஷமாவது ஜாயின் பண்ணுங்கிற ஒரு இருந்துச்சு. ஆனா எவ்வளவு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, நம்ம எப்படி படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. ஸோ ஆனா அப்போ தம்பி கிட்ட போகும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்காங்களே, நம்மளும் வந்து ஒரு ஸ்டெப்பிங் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது, ஓ ஸோ நீ வந்து அப்படியே லட்டு மாதிரி கையில எடுத்து கொடுக்குற. ஸோ இது ஈஸியா அடிச்சலாங்கிற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா வந்துச்சு. சரிண்ணே, சந்தோஷம். அதுவும் 3 பெரிய சேஞ்சஸ் எனக்கே ரொம்ப ஹாப்பி. உண்மை ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது வருஷ கணக்குல படிக்க நான் கேள்விப்பட்டதெல்லாம் நான் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்றேன், 3 வருஷம் ப்ரிப்பேர் பண்றேன்டா அப்படிதான் சொல்லுவாங்க பசங்க. பட் நீ 3 monthsக்குள்ள நீ அடிச்சலாங்கிற ஒரு ஸ்கோப் கொடுத்த பத்தியா?
ஸோ அந்த ஸ்கோப்புக்கு வந்து சும்மா வெறும் வாய் வழியா ஸ்கோப் இல்லை. ஸோ நீ இந்த கொடுக்குற டாஸ்க் நீ எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறது இது எல்லாமே வந்து அது உண்மையாக தான் கொண்டு போய் கொடுக்கும் அப்படிங்கிற 100% நம்பிக்கை இருக்கு. ஓகேண்ணே, சந்தோஷண்ணே, ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ்யா, ரொம்ப நன்றி. நன்றி. ஓகே, ஸோ இது எதுக்காகனா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ இது வந்து நீங்க யாரா இருந்தாலும் வந்து சரி 3 முறை சிலபஸ் வந்து எழுதுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நான் இப்போ வந்து சிலபஸ் வந்து ஷேர் பண்றேன். இந்த சிலபஸ என்ன பண்ணுங்க அப்படின்னா 3 முறை அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, 4 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க, எப்படி படிக்கணும் என்னன்னு. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். அண்ணே டெஸ்ட்லாம் ஜாயின் பண்ணேன்டா. நான் முதல்ல சொல்றத நீங்க செய்யுங்க அப்படின்னு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த மாரி டெடிகேட்டிவா பெரும்பாலான பேர் இருக்க மாட்டாங்க. கேட்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு வந்து போயிருவாங்க. அண்ணன் உட்கார்ந்து எழுதிட்டேன்னோனே என்னால ஷாக்கு தாங்கவே முடியல. எப்படி இது வந்து சாத்தியம்? 7 மணிக்கு எழுத ஆரம்பிக்கணும்னா 10 மணிக்கு எழுதி முடிச்சிட்டோன்னே தான், சரி ஓகே. உண்மையாவே ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அந்த அந்த 3 மணி நேரத்துல எல்லா விஷயமுமே வந்து தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தான் ஓகே. அண்ணன் வந்து காலையில வேற அட்டெண்ட் பண்ணேன் அப்படின்னு வந்து சொன்னேன்னு தான், சரி பேச வைக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப நன்றிண்ணே. இப்ப நான் வந்து சிலபஸ் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க இதுவரைக்கும் டிஎன்பிசி படிக்காதவங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த அந்த சிலபஸ்ல என்ன இருக்கோ, அப்படி ஒன் பை ஒன்னா கீழ என்ன பண்ணுங்க அப்படின்னா எழுதுங்க. இது வந்து ஒரு பயங்கரமான சேஞ்சஸ வந்து குடுக்கும். உங்க லைஃபே வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணும். நீங்க 10 வருஷம் படிச்சாலும் வந்து சரி, இதுவரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலனாலும் வந்து சரி, என்ன பண்ணுங்கன்னா நீங்க வந்து தயவு செய்து வந்து பாத்தீங்கன்னா எழுதுங்க. இத எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா, அவ்ளோ சேஞ்சஸ் வந்து வரும். எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும், எத இக்னோர் பண்ணணும், எத ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லாமே ஏ டூ இசட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த சிலபஸ கைப்பட எழுதுறது மூலமா கிடைக்கும். அதனால மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க, இந்த சிலபஸ நீங்க வந்து எழுதணும். எழுதுனீங்கன்னா, அதோட வேல்யூஸ் வந்து உங்களுக்கு தெரியும். 99.9% சிலபஸ் எழுதினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம் தான். சிலபஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அத டவுன்லோட் பண்ணுங்க. ஒன் பை ஒன்னா தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தமிழ்ல மட்டும் எழுதுங்க. ஆங்கில வழியில படிக்கணும் ஆங்கில வழி. ஸோ இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு இதுவரைக்கும் யாருமே பண்ணாதவங்க உட்கார்ந்து எழுதி பாருங்க. எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கோச்சிங் இன்ஸ்டிடியூட் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். எங்க கன்டென்ட் இருக்கு, எதை நம்ம படிக்கணும், எதை இக்னோர் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அடுத்தது டாபிக்ஸ் வந்து பெறுவோம். நம்ம வந்து HCFல அடுத்து நம்பர் டைப் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 867 255 அப்படிங்கக்கூடிய வேல்யூ. ஓகே, 867 255 அப்படிங்கக்கூடிய வேல்யூ. ஸோ இத நம்ம வந்து அகைன் 3 ஆல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 3 ஆல போட்டீங்க அப்படின்னா என்ன வரும்? ஸோ இங்க ஓவராலா 3 ஆலன்னா எல்லாத்தையும் கூட்டுங்க. கூட்டுனீங்கன்னா என்ன வரும்? 14, 21 வந்து வருது. இது 3 ஆல டிவைட் ஆகும் கண்டிப்பா. அடுத்தது இத பாருங்க 7, 13. இது 3 ஆல டிவைட் ஆகாது. அப்போ இந்த நம்பருக்கு 3 வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வராது. இது டிவிஷன் ரூல். புரியுதா? நான் அடுத்து உங்களுக்கு தெளிவா சொல்றேன். எல்லாத்தையும் கூட்டுங்க. அந்த மொத்த நம்பர 3 ஆல டிவைட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பரு கண்டிப்பா 3 இன்டு 3 வந்து போடலாம். ரைட்டா? ஏன்னா 3 ஆல டிவைட் ஆகுது. அடுத்து 51. 51 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த நம்பரை எடுத்து மல்டிப்ளை பண்ணிட்டு கிடக்காதீங்க. ஏன்னா இது வந்து நமக்கு பெரிய வேல்யூவா வந்திருக்கு. அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஆப்ஷன் வந்து வராது. ஏன்னா 5ல முடியக்கூடிய நம்பர் இருந்துச்சுன்னா, ஒண்ணு இங்க 0 இல்ல 5 வந்தா தான் என்ன ஆகும்? ஸோ 255ங்கிறத மல்டிப்ளை பண்ணோம்னா, ஒண்ணு இங்க எண்ட் வித் 0 இருக்கணும், இல்ல எண்ட் வித் 5 வந்து இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷனும் வந்து வராது. 3 வராது, 255. அப்போ இருக்க 2 ஆப்ஷன் தான். இத வச்சுட்டு என்ன பண்ணிடலாம்? ஈஸியா வந்து போட்டுடலாம். ஸோ இங்க எண்ட் வித் 5 இருக்கு. 5ன்னு இருந்தா கண்டிப்பா என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு ஓவராலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ 255 வந்து இருக்கு. ஸோ அகைன் என்ன பண்ணுங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஸோ இங்க 5 வந்து இருக்கு. ஸோ அப்போ இத 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, இது 5ஆல 51 இதுல வந்து போட்டு, ரைட்டா? இது எல்லாமே மைண்ட் கால்குலேஷன் தான். நமக்கு வாய்ப்பாடு நல்லா தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது பண்ணிக்கலாம். 51, 5 வந்து போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இப்படி வந்து போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா அவுட்புட் ஏதாவது 1க்கு வந்து கிடைச்சதுன்னா என்ன பண்ணிடலாம்? டக்குன்னு அடுத்தது லைட்டா வந்து செக் பண்ணிடலாம். இப்போ 51 867 சம்திங் இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இத 50ன்னு வச்சுக்கோங்க. இத 800ன்னு வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டீங்கன்னா 800ல எத்தனை இருக்கு? எண்ணி 2 அரௌண்ட் 16 கிட்ட சம்திங் வந்திருக்கு. ஸோ அப்போ அத வந்து மல்டிப்ளை 16, 17 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, அரௌண்ட் 51 இன்டு 17 சம்திங் போட்டீங்கன்னா, ஆன்சர் வந்து டக்குன்னு வந்து எடுக்கலாம்.
ஸோ நாம இதை ஈஸியா பண்றதுக்கு எளிமையான வழி என்னன்னா, நமக்கு 10ஆம் வகைப்பாடு 5ஆம் வகைப்பாடு நல்லா தெரியும். அதனால நீங்க 51 867 50 850ன்னு வந்து வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், எண்ணி 2 16, இது 17 வரும், இது 1ன்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதுல இருந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சரு ஈஸியா வந்து கிடைக்கும். ஸோ இது ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஸோ 18 24 30 இதெல்லாம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம். 18 24 30 எல்சிஎம் என்ன 6 போட்டீங்கன்னா 3 18 4 24 5 30. ஹச்எஃப்னு கேட்டீங்கன்னா 6. இதே எல்சிஎம்னு கேட்டீங்கன்னா எல்லாமே வரும். என்ன வரும்? 6 × 3 × 4 × 5 வரும். 6 3 18 5 20. 5 20 6 3 18. அகைன் 18ஐயும் 2ஐயும் பெருக்கினியா போதும். போட்டு 18 20 அப்படி போட்டு பெருக்க கூடாது. 18 கூட 2 பெருக்கினே என்ன வரும்? 36 வந்து வரும். அது கூட ஒரு 0 சேர்த்துருவாங்க. அவ்வளவுதான். ஸோ இது வந்து இதுதான் வந்து ஷார்ட்கட். ஒரு சம்ம எப்படி ஷார்ட்டா வந்து செய்யறது அப்படிங்கிறது. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, நேரா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் போங்க, வாய்ப்பாடு டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணி எப்படி சிலபஸை 3 வாட்டி எழுதினீங்களோ அதே மாதிரி வாய்ப்பாடை 3 வாட்டி எழுதிட்டீங்கன்னா மேக்ஸ்ல நீங்க மாஸ்டர் ஆயிருவீங்க. பயங்கரமா மாஸ்டர் ஆயிருவீங்க. ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லையா, ஸ்கூல் ரெட்டை நோட்டு பசங்க வந்து வச்சிருப்பாங்க. உட்காந்து 1.5 மாசம் 2 மாசம் எழுதுங்க, உங்க ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு சூப்பரா வந்து மாறிடும். ட்ரை பண்ணி பாருங்க. கணக்கு தெரியலையா, உட்காந்து வாய்ப்பாடை 3 வாட்டி எழுதுங்க. ஸ்கொயரு கியூப்பு அதுக்கான 130 வரைக்கும் ஸ்கொயர்னா என்ன, 2 ஸ்கொயர்னா என்ன, 3 ஸ்கொயர்னா என்ன 3 வாட்டி எழுதுங்க. சூப்பரா ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்க, பயங்கர அவுட்புட் கிடைக்கும். ஓகே, அடுத்து நம்பர் ரிலேட்டடா இங்க பாருங்க. ஸோ இந்த சம்ம அடுத்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இங்க வந்து பாருங்க பாயிண்ட்ல வந்து இருக்கு. நமக்கு இந்த வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 11 அகைன் 0.121 அகைன் 0.1331 அப்படின்னு வந்துருக்கு. ரைட்டா? இப்போ இது என்ன பண்ண போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது கொஞ்சம் நமக்கு எது வரும் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இங்க கடைசி எத்தனை ஸ்தானம் வந்திருக்கு? 4 ஸ்தானம் இருக்கு. அப்போ கண்டிப்பா 4 ஸ்தானம் தள்ளி இருக்கக்கூடிய நம்பர் தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து வரும். ரைட்டா? ஸோ இது என்ன பண்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இதுக்கு ஷார்ட்டா வந்து பண்ணோம்னா போட்டு உட்கார்ந்து வந்து பண்ணிட்டு இருக்காதீங்க. கடைசி ஸ்தானம் 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கக்கூடிய நம்பர் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்படி வந்து பண்ணிடலாம். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொன்றா இப்போ ஹச்எஃப்பும் எல்சிஎம்மும் பாயிண்ட் வச்சுக்க எப்படிப்பட்ட சம்மு, எத்தனை வகையான சம்மு கேட்குறாங்க அப்படிங்கிறத என்ன பண்ணிக்கணும், நீங்க தெளிவா வந்து தெரிஞ்சுக்கணும். என்ன பேட்டர்ன்ல வருது அப்படிங்கிறத புடிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த சம்லாம் அசால்ட்டா நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ அப்போ கொஷினோட ஃபார்மேட்டை கரெக்டா வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுபடி இது பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதிரி சம்மு ரொம்ப அதிகம்லாம் வந்து கேட்க மாட்டாங்க, கம்மியா தான் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த பேட்டர்னை என்ன பண்ணிக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஸோ இதே மாதிரி ஹச்சிஎஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் கம்பேர் பண்ணி அங்க பார்த்தோம் இல்லையா, சிம்பிள் இன்ட்ரெஸ்டையும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டையும் வந்து கேட்குற மாதிரி ஹச்சிஎஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் என்ன பண்ணுவாங்க, கம்பேர் பண்ணி நமக்கு பொதுவாக வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த சம்மை பொறுத்தவரையில நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் மேக்ஸ்ல. ஓகே, ஸோ எப்படி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இங்க வந்து இங்க 11 இருக்கு. ஓகே, 11 கீழே 1 தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த நம்பரு 0.121 இருக்கு. அப்ப என்ன எப்படி எழுதலாம், 121 வகுத்தல் 1000 அப்படின்னு எழுதலாம். ஏன்னா 1000 மேலே கீழே 1000 பெருக்குனீங்க அப்படின்னா இது முழு நம்பர் ஆயிரும். ரைட்டா? 3 ஸ்தானம் தள்ளி இருக்குன்னா டிவைட் பை 1000 போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பாருங்க 10,000 வந்து வரும். 4 0 வந்து வரும். அப்போ 1331. அப்போ கீழே உள்ள நம்பருக்கு என்ன இருக்கு, 1. ஓகே, ஸோ 1000 இது வந்து இருக்கு. ரைட்டா? ஸோ இப்போ ஹச்எஃப் தான் நமக்கு வந்து என்ன கேட்குறாங்க. ஸோ அங்க வந்து ஒரு டைப் வந்து சொன்னேன். ஹச்எஃப்னு கேட்டா என்ன பண்ணணும், மேல உள்ள நம்பருக்கு ஹச்எஃப் கண்டுபிடிக்கணும், கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும். அங்க ஒரு ஃபார்மட் பார்த்தோம் இல்லையா? அப்போ 11 121 1331க்கு என்னது ஹச்எஃப் 11 போட்டீங்கன்னா 1 11 11 11 11னா 121 அப்படி வந்து வரும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த ஃபார்மட்டை நீங்க வந்து என்ன பண்ணிக்கணும், கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அப்போ ஹச்எஃப் மேல உள்ள நம்பருக்கு எல்லாம் 11, கீழே உள்ள நம்பருக்கு எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா என்னது 10,000.
ஸோ அப்போ கீழே 10,000னா என்ன பண்ணணும், மேலே வந்து 4 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ 0 0 0 1 1. புரியுதா? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது யாருக்கா புரியாம இருக்கா? தெளிவா புரியுதா? ஓகேவா? அடுத்த போயிருமா? புரியுதுல்ல எல்லாத்துக்கும்? ஓகே, அடுத்த போயிடலாம். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள் தான் எல்லாமே. ஸோ அடுத்தது வாங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, இது வந்து ஹெச்எஃப்க்கும் எல்சிஎம்க்கும் இதுக்கு வந்து ஒரு ஃபார்மட் இருக்கு. ஹெச்எஃப் 2 நம்பருடைய பெருக்குத்தொகை ஹெச்எஃப் இன்டு எல்சிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். 2 நம்பர் என்ன கொடுத்துட்டாங்க, 36 156 கொடுத்துட்டாங்க. அகைன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹெச்எஃப் வந்து கொடுத்துட்டாங்க. ஹெச்எஃப் வந்து 12, எல்சிஎம் என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி என்ன பண்ணணும், டிவைடர் பை போட்டு கீழே வகுத்தல் கீழே கொண்டு வருது அப்படிலாம் வந்து பண்ணாதீங்க. டைரக்டா அடி கொடுங்க. இதே அடி குடிச்சிங்கன்னா என்ன வரும், 3 வந்து வரும். ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் 3ஐயும் 156 பெருக்கணும்னா தேவை கிடையாது. 3ஐயும் 6ஐயும் மட்டும் பெருக்குங்க. என்ன வரும், 18. முதல்ல 18 தானே வைப்போம். எண்டு வித்து 8. அப்ப எண்டு வித்து 8 என்ன இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. எண்டு வித்து 8 டைரக்டா போட்டுடலாம். இத முடிச்சுட்டு என்ன பண்ணிடணும், அடுத்த சம்முக்கு வந்து போயிடணும். 3ஐயும் 156ஐயும் போட்டு உட்கார்ந்து பெருக்கி எந்த யூஸ்மே வந்து கிடையாது. நீங்க இந்த ஷார்ட்கட்னு ஒரு சில குரூப் வந்து அலையும், யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்துட்டு எக்ஸாம்ல போயிட்டு ஐயோ மேக்ஸ் கஷ்டம் கஷ்டம், அடுத்த முறை தான். ஷார்ட்கட்டுங்கிறது இதுதான் ஷார்ட்கட். ரைட்டா? ஒரு சம்மை எப்படி ஈஸியா டிவைட் பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம், எப்படி வந்து சொல்யூஷன் எடுக்கலாம். புரியுதா? ஸோ அதுதான் வந்து ஷார்ட்கட். இப்போ ஒரு ஹெச்எஃப்ல இத்தனை வகை இருக்கு. ஓகே, நான் வந்து சொல்லியிருக்கேன் இல்லையா, கான்செப்ட் வைஸ் வேல்யூ ஓரியன்டா ரேஷியோ டைப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, ரேஷியோ டைப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, டிவிஷன் டைப்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த டிவிஷன் டைப்ஸ். அகைன் இந்த நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்றது, விச் நம்பர் அப்படிங்கிற மாதிரி, பவர் வரக்கூடியது எது பெருசு எது சின்னது அப்படிங்கிறது. அடுத்து ஈக்குவேஷன் டைப்ஸ். ஓகே, இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்பர் டைப்ஸ். அப்போ அந்த பேட்டர்னை நீங்க வந்து புரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், எளிமையான முறையில சால்வ் பண்ண முடியும். அதனாலதான் ஷார்ட்கட் வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணணும், நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அடுத்த சம் வந்து பார்ப்போம். ஓகே, இப்போ அடுத்து இங்க பாருங்க, ஹெச்எஃப் எல்சிஎம் வந்து ரெண்டுமே வந்து கேட்டிருக்காங்க. இந்த நம்பருக்கு ஹெச்எஃப்பும் கேட்டிருக்காங்க, எல்சிஎம்மும் கேட்டிருக்காங்க. 154 198 286. ரைட்டா? ஸோ இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்க உள்ள ஆப்ஷனை வந்து எடுங்க. 154 154 போட்டீங்கன்னா, இது போட்டீங்கன்னா கண்டிப்பா 2வது ஆப்ஷன் வராது. அப்ப இதை தூக்கலாம். 190 154 மேல இருக்கு, இதை தூக்கலாம். புரியுதுங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கேன் என்னது, ஹெச்எஃப் தானே வந்து கேட்டிருக்காங்க. ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் வேல்யூ தான் இருக்கும். ஹெச்எஃப் எப்பவுமே லோயஸ்ட் வேல்யூவா இருக்கும். எல்சிஎம் என்னவா இருக்கும், ஹையஸ்ட் வேல்யூவா வந்து இருக்கும். அப்ப இருக்கிறதுல லோயஸ்ட் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்து இது ஃபர்ஸ்ட் ஹெச்எஃப் வந்து ஹையஸ்டா இருக்கு. அப்ப இதை தூக்கலாம். புரியுதுங்களா? அகைன் இன்னொரு மெத்தட் வாங்க. நேத்து வந்து எலிமினேஷன் மெத்தட், ஜோடியை வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ஜோடியும் வேற வேற, கண்ணை மூடிட்டு தூக்குங்க. இதையும் என்ன பண்ணிருக்காங்க, மாத்தி போட்டிருக்காங்க. எப்பவுமே ஹெச்எஃப்ல லோயஸ்ட் வேல்யூ தான் வந்து வரும். அப்ப இங்க பெரிய வேல்யூ போட்டுருக்காங்க, தூக்குங்க. போட்டு tan வகுத்தல் போட்டு 198 286 போட்டு என்ன பண்ண வேண்டாம். மண்டைய கரெக்டா போட்டு நீங்க வந்து பிளான் பண்ணி அடிச்சீங்கன்னா இது வந்து தூக்கிடலாம். இதுதான், இதுக்கு பேர் தான் என்னது, ஷார்ட்கட். ஒரு சம்மை எப்படி யோசித்து எடுக்கணும்னு சொல்லி. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க, பிரமாதமா இருக்கும். இந்த ப்ராசஸையே நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி வந்து பண்ணுவீங்க. இதுக்கு வாய்ப்பாடு படிக்கணும், உட்கார்ந்து வாய்ப்பாடை வந்து எழுதணும். ஸோ இந்த ஃபார்மேட்டை வந்து தெரிஞ்சுக்கணும். பெரிய விஷயமே கிடையாது. திரும்பவும் சொல்லக்கூடியது, கையெழுத்து சரியில்லையா ரெட்டைக்கோடு நோட் எழுதுங்க. சிலபஸ் ஒண்ணுமே தெரியாது இல்லையா, ஆச்சரியக்கிளி டாபிக்ஸை 3 முறை எழுதுங்க. ஸோ இப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில இதை வந்து முடிச்சு விட்டுலாம். அடுத்தது பாருங்க, 400க்கும் 560க்கும். ஸோ 400க்கும் 560க்கும். ஓகே, ஸோ இங்க 400 I8 40 முடிச்சிடலாம். ஓகே, அகெயின் 8ஆம் வாய்ப்பாடு போடுங்க. I8 40 8 8 என்னது 9 என்ன வரும், I8 40 6 8 48 7 8 400. 8ஆம் வாய்ப்பாடு மறந்து வச்ச, நானும் வாய்ப்பாடு எழுதணும்னு நினைக்கிறேன். 8ஆவது போட்டீங்கன்னா I8 40 6 8 48
எண்ணெயில் 56 எண்ணெயில் 56. அப்போ என்ன வரும்? டைரக்டா இது வந்து போட்டு விட்டுறலாம். அவ்வளோதான். புரியுதா? முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப ஈஸி வந்து பார்த்துக்கோங்க. ரைட்டா? ஸோ இதை என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு சம்மையும் ஈஸியான முறையில் சால்வ் பண்ணுங்க. கொஷின்ஸ் வந்து இவ்வளோ எளிமையாக தான் வந்திருக்கும். ரைட்டா? ஸோ இந்த சம்மை அடுத்து இதை வந்து பார்ப்போம். ஸோ இதில் ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பேர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நமக்கு வந்து யோசிக்கிற மாதிரி. நீங்க பார்த்தோன்னே ஐயோ இந்த மாதிரி சம்ம நிறைய கேட்பாங்களா அப்படின்னா, இதெல்லாம் ரொம்ப கம்மியா தான் வந்து கேட்பாங்க. ஆனா குரூப் 4க்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஹெச்எஃப்ல என்ன பண்ணிடுவாங்க, இந்த மாதிரி வந்து கேட்டு வச்சிருவாங்க. ஸோ இதுல ஜோடி வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, கூடுதல் 99 மீப்பவ பொது வகை எண் 9 உடைய மிகையெண் ஜோடி எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ரைட்டா? இந்த சம்மை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். புரியுதா? அதாவது கூடுதல் 99, ஒரு கூடுதல் வந்து பாத்தீங்கன்னா 99 பிளஸ் பண்ணும்போது என்னது 99. ரைட்டா? இதே மாதிரி அந்த ரெண்டுக்கும் காமன் ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா 9. அப்போ இங்க 99ன்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னெல்லாம் வந்து வரும்? 99 வரும். ஸோ இதுக்கு என்ன போட்டுக்கலாம்? ஸோ இதுக்கு காமனா வந்து போட்டீங்கன்னா கூட்டினீங்கன்னா 99 வந்து வருது. ரைட்டா? இது ஹெச்எஃப் எடுத்தீங்கன்னா 9 வந்து 10 1. அப்போ ஒரு ஜோடி என்ன ஜோடி? 9ம் என்னது 90 அப்படின்னு வந்து பாத்துக்கோங்க. ரைட்டா? ஸோ அடுத்து என்ன பண்ணுங்க, 9 2ஆல பெருக்குங்க 18. இதுல 9 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ 9 2ஆல பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 18. ஸோ 18 கூட 81. ஸோ இப்போ 81 18 81 இதை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 99 வருது. கூட்டினீங்கன்னா 99 வருது. ஹெச்எஃப் போட்டிங்கன்னா 9 வரும். 9 18 99 81. அகைன் என்ன பண்ணணும், இங்கிட்டு 9 கூட்டுங்க, இங்கிட்டு 9 மைனஸ் பண்ணுங்க. இப்போ இங்க வந்து போட்டீங்கன்னா 27. இங்க என்ன வரும்? இதுல 9 இது பண்ணீங்கன்னா 72. ஸோ அகைன் இது கூட கூட்டுங்க 9 36. இங்க என்ன வரும்? 63 வந்து வரும். ஸோ அகைன் 95 45. அகைன் இங்க போட்டீங்கன்னா 54 வந்துருச்சு. 54 தலைகீழ். அப்போ ஒரு நம்பர் 2 நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 5 நம்பர். இதை மனப்பாடம் பண்ணி தட்டி எடுத்துக்கோங்க. இது எஸ்எஸ்சியோட கொஸ்டினை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. புரியுதா? புரியுதா? எப்படி? ஓகே ஓகே, இதை வந்து பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ அடுத்தது ஹெச்எஃப்ஐயும் எல்சிஎம்மையும் கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். ஹெச்எஃப்ஐயும் எல்சிஎம்மையும் கம்பேர் பண்ணி வந்து படிக்கணும். ரைட்டா? ஸோ இது நான் அந்த ஒர்க்கு டைம் சம்மு கேட்டேன் சொன்னேன் இல்லையா, அதே ஃபார்மேட் தான். ஸோ இப்போ பட்டாசு மாதிரி டக்கு 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 டக்குன்னு பண்ணுங்க. ஹெச்எஃப்ஐயும் எல்சிஎம்ஐயும் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து இது பண்ண போறோம். இது கூட பெருக்குனா என்ன, கூட்டினா என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி வந்து கேட்பாங்க. மற்றபடி இது வந்து ஈஸி தான். ஸோ இதை ஒரு 10-15 சம்மு 10 நிமிஷத்துல போட்டுடலாம். இப்போ ஹெச்எஃப்2 நம்பரை வந்து கொடுத்தீங்கன்னா ஹெச்எஃப்2 எல்சிஎம் 154. ஸோ அந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நம்பர், அதாவது எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு என்னது, ஹெச்எஃப் இன்டு எல்சிஎம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ இந்த ரெண்டு நம்பருக்கும் இடையில வித்தியாசம் என்னன்னு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. வித்தியாசம் 8ன்னா கூடுதல் என்ன அப்படிங்கறதான் பேட்டர்ன். ஸோ இது கொஞ்சம் ட்விஸ்டடா நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க, கேட்டிருக்காங்க. நீங்க சம்மோட வகையை என்ன பண்ணிக்கணும், பக்காவான முறையில நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. ரைட்? ஸோ இந்த சம்மைய வந்து என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிளான முறையில நீங்க வந்து பண்ணலாம். தெளிவா நான் வந்து சொல்றேன். ரைட்டா? கவனிங்க. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். ஸோ உங்களுக்கு HF(2) நம்பர். ஓகே, ஸோ இப்போ HF(2) நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா HFங்கிறது 2. நல்லா கவனிக்கணும். HFங்கிறது 2, LCMங்கிறது என்னது 154. நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம், HF into LCM equal to 2 நம்பர், X into Y. அப்ப 2 into 154. XY அப்படிங்கிறது என்னது
154. அப்போ XY ஈக்குவல் டு என்ன வரும்? 308. அகைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நம்பர், எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் வித்தியாசம், எக்ஸுக்கும் ஒய்யுக்கும் வித்தியாசம் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் ஒய் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ 8 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க அகைன் என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டுக்கும் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் ஒய், எக்ஸ் மைனஸ் ஒய், எக்ஸ் பிளஸ் ஒய் வேணும் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சிம்பிள் ஃபார்முலா தான். இந்த எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓகே எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4xy அப்படிங்கிறது. ஓகே, இந்த ஃபார்மெட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab இருக்குல்ல, அதே ஃபார்மெட்டில் வந்து வரும். ஸோ எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 4xy. இங்க 4xy வந்து என்ன இருக்கு? 400 × 308 போட்டுக்கோங்க. இங்க எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் என்னது? எக்ஸ் மைனஸ் ஹோல் ஸ்கொயர். எக்ஸுக்கும் ஒய்க்கும் வித்தியாசம் 8. அப்ப என்ன வரும்? 8 8 16 வந்து வரும். ஸோ இங்க கேட்கப்பட்டது எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் தான் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. அகெயின் இங்க ஓவராலா இங்க 16 இருக்கு, இது இருக்கு. இப்போ இதை வந்து எப்படி நம்ம வந்து உட்கார்ந்து என்ன பண்ண வேண்டாம்? மல்டிப்ளை பண்ண வேண்டாம். உட்கார்ந்து எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிட வேண்டாம்? மல்டிப்ளை பண்ண வேண்டாம். ஸோ இங்க எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 பிளஸ் 4 × 308 அப்படின்னு இருக்கு. ரைட்டா? ஸோ என்ன பண்ணுங்க, இந்த 4 காமனா இருக்கு பாருங்க, அதை வெளியே எடுத்துருங்க. 4 எடுத்தீங்கன்னா 4 16 பிளஸ் என்ன இருக்கும்? 308 மட்டும் இருக்கும். ஸோ இப்படி பண்ணீங்கன்னா ஈஸி. 4ஐயும் 308ஐயும் பெருக்கி அது கூட 16 கூட்டுறதை விட 4 காமனாக இது பண்ணி என்ன பண்ணிடலாம்? இதை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதே வேல்யூ தான் வந்து வரும். அப்போ 4 × என்ன வரும்? 312 அப்படின்னு வந்து வரும். ரைட்டா? ஸோ இவ்வளவுதான். இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப சிம்பிளான உங்களுக்கு விஷயம். ரைட்டா? அப்போ 4 × 312 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா 4×3 12 1296 வந்து வரும். எக்ஸ் பிளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1296. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன், ஸ்கொயர் வேல்யூலாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அதெல்லாம். ஸோ அப்போ ஆன்சர்ல இருந்தே போகலாம். 36 ஸ்கொயர், அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் 36 ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 1296. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 36. ஸோ இது ஒரு சில சம் வந்து கேட்பாங்க. இந்த ஃபார்முலாவை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ இதே மாதிரி ஈக்குவேஷன், அதாவது லீனியர் ஈக்குவேஷன் டைப் வந்து பார்ப்போம். அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதே தான் வந்துருக்கும். ஏதோ ரிப்பீட்னு சொல்றீங்க, எதுன்னு தெரியலையே. ஓகேவா? ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த சம்மா புரியல, எந்த சம் கேட்குறீங்கன்னு தெரியலையே. ஓகே, இது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த இதுக்கு கேட்குறீங்களா ரிப்பீட்டுன்னு? என்ன கேட்டிருக்காங்கன்னா கூடுதல் 99. ஒரு நம்பரை கூட்டணும்னு வச்சுக்கோங்களேன், 99 வரும். 9ஐயும் 90ஐயும் பெருக்குனீங்கன்னா என்னது? 99. ஸோ இதோட காமனா எல்சிஎம் எடுத்தீங்கன்னா, ஹெச்எஃப் எடுத்தீங்கன்னா 9 வரும். 9 போட்டிங்கன்னா 9 9 19 90. அப்போ இது ஒரு ஜோடி 9ம் 90. இது கூட 9 கூட்டுங்க, 9 9 18. இது கூட 9 மைனஸ் பண்ணுங்க. மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? அரௌண்ட் 81 வந்து வரும். 18ம் 81 போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். 9 போட்டீங்கன்னா 29 18. இதோட ஹெச்எஃப் 9 வந்து வரும். 99. ஸோ இந்த மாதிரி போட்டீங்கன்னா 45 54 வரைக்கும் வந்து வரும். 5 ஜோடி அப்படின்னு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சம்மும் வந்து இருக்கு. கொஞ்சம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யோசிக்கணும். ரைட்டா? அடுத்தது வந்து பார்ப்போம். கிளாஸ் எடுத்துருக்கேன், சொல்லு. ஓகே. ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இதே சம்மு இப்போ என்னன்னு பாருங்க. இரண்டு அடுத்தடுத்த பகா எண்களின் கூட்டுத்தொகை என்ன பார்த்தோம்? இப்போ பார்த்தோம் இல்லையா? ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து பார்த்தோம். அதான் என்ன பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு வந்து கொஞ்சம் வித்தியாசமா வந்து கேட்டிருக்காங்க. அப்போ குரு 4ல உங்களுக்கு இந்த மாதிரி சம்ம வச்சு செஞ்சிருவாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்பு நீங்க வந்து பயங்கரமா வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. இதுல இப்போ லாஸ்ட் சம் வந்து பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து கேட்பதற்கு வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால இதை நீங்க என்ன பண்ணிக்கணும், கரெக்டா இதை வந்து தெரிஞ்சுக்கணும். அப்போ குரூப் 4 மேக்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடா வந்து இருக்கும். இப்போ அந்த ஃபார்மட்டே நான் என்ன பண்ணிட்டேன், ஈஸியானன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டேன். ரைட்டா? ஸோ இங்க அடுத்தடுத்த பகா எண்கள் அப்படின்னு வந்து எடுத்தீங்கன்னா என்னென்ன பகா எண்ணு 3, 5 இருக்கு. ரைட்டா? அடுத்தடுத்த பகா எண் வந்து இருக்கு. இந்த 3, 5க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 போடுதீங்க, 1 3 3 5. அகைன் 5 போடுதீங்க, 1 5 5. அப்போ இந்த எல்சிஎம் ஆஃப் 2 கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் பிரைம் நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன வருது, ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர் 3 × 5 அதே தான் வந்து வரும். ரைட்டா? இது வந்து என்னன்னா அதே நம்பர் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயினா வந்து வரும். அடுத்து 5க்கும் 7க்கும் போட்டீங்கன்னா அதே தான். ஃபர்ஸ்ட் 5ஆல மல்டிப்ளை பண்ணீங்க 7, அடுத்து 7ஆல பண்றீங்க. அப்போ 2 நம்பருடைய அடுத்தடுத்த 2 பகா எண்களின் மீச்சிமை எதற்கு சமோ அந்த எண்ணை மல்டிப்ளை பண்றது 5 × 7 தானே, அதான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ணக்கூடிய சம்ம ஒரு ஸ்டேட்மெண்டா கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். கோர் வேல்யூ பிரைம் நம்பர்னா என்ன, ஓகே, நான் நம்பர்ஸோட இதை வந்து என்ன பண்ணிக்கணும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து வந்து பார்ப்போம். அடுத்து பிசிக்ஸ் வேற பார்க்கணும். இங்க பாருங்க, இந்த மாதிரி சம் எக்கச்சக்கமா வந்து கேட்பாங்க. இரு எண்களின் மீச்சிமை 432 டைரக்டா போட்டுக்கோங்க. அடுத்து ஹெச்எஃப் எல்சிஎம் 432 ஹெச்எஃப் 36 ஈக்குவல் டு 1 நம்பர் 108 அனதர் நம்பர் என்ன, இதே இது பாருங்க எண்ணாங் 32. அப்போ இதே 4ஆல் அடிக்கலாம். ஸோ முன்னாங் 4 3 12 120 6 இதை வந்து எப்படி மல்டிப்ளை பண்றேன்னு பாருங்க. 4 × 36 இருக்கு. எனக்கு 36 வாய்ப்பாடு தெரியாது. ஓகே, அதனால என்ன பண்றேன்னா 4 30 + 6ன்னு இதை நானா கற்பனை பண்ணிக்கிறேன். அப்போ 4 3 12 120 அகைன் 6 24 + 24 144ன்னு போட்டேன். எனக்கு 10ஆம் வாய்ப்பாடு 5ஆம் வாய்ப்பாடு தான் நல்லா தெரியும். ரைட்டா? அதனால என்ன பண்றேன் அப்படின்னா இருக்கக்கூடிய நம்பரை பிரிக்கிறேன். 30 6ன்னு போடுறேன். 4 3 12 120 அகைன் 4 6 24. இது ரொம்ப சிம்பிளா நீங்க தொடர்ந்து ஒரு நம்பரை முழு நம்பரா வச்சு பெருக்கி பண்ணி மேட்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். இது தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, ரொம்ப எளிமையான முறையில பண்ணிடலாம். அடுத்தது பண்ணுங்க ஸ்பீடா, இதை ஸ்பீடா பண்ணுங்க பார்ப்போம். எல்சிஎம் 432 அதே தான் கேட்டிருக்காங்க. இன்னும் என்னத்தை போட்டு கேட்க ஒரே சம்ம தான் என்ன பண்ணிருக்காங்க அடுத்தது கேட்கறாங்க. இதுல இதை கவனிங்க. ஸோ உங்களுக்கு ஹெச்எஃப் வந்து 4, எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணுங்க பார்ப்போம். ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா 4, எல்சிஎம் 9696. ஒரு நம்பர் 96, அனதர் நம்பர் என்ன, டைரக்டா அடிங்க. 1 1. ஓகே, ஸோ 1 0 1 வந்து வரும். 1 96 96 1 96 96. அடுத்து என்ன பண்ணணும், 0 சேர்க்கணும். 0 சேர்த்துட்டு 1 96 96. ஏன்னா 11 96 பார்த்தீங்கன்னா இந்த 9000 சம்திங் வந்து வராது, 101 வந்து வரும். அப்ப என்ன வரும், 404 ஆன்சர். புரியுதுங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் எப்படி ஹெச்எஃப் எல்சிஎம் தெரியாமலே இருந்தோம், இப்போ எவ்வளவு ஸ்பீடா இருக்குன்னு பாருங்க. ஓகே, அடுத்து பாருங்க, இரு எண்களுடைய எல்சிஎம் ஆனது மீப்போவோட, அதாவது எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் 6 டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப். ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா மீப்போவோட 12. இதை யாரா ரீட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிக்கிறேன். யாராவது ஒருத்தவங்க ரீட் பண்ணுங்க பார்ப்போம். சரி, இரு எண்களின் மீப்போ எல்சிஎம் ஆனது மீபேகாவின் 6 மடங்காகும். மீபேகா 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண்ணை காண்க. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு சம்மு தான். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சம்மு புரியலைன்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி வந்து படிக்கணும். ஓகே, ஸோ அகெயின் இது சேம் ஃபார்மேட் தான். என்ன கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் இன்டு ஹெச்எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் இன்டு ஒய். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நல்லா கவனிக்கணும், ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா
12, HF வந்து பாத்தீங்கன்னா 12, எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 6. ஓகே, ஒரு நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, 36 வந்து கொடுத்துருக்காங்க, மற்றொரு நம்பர் தெரியாது. அப்போ என்ன பண்ணுங்க, 6 × 12 36. இதே அடி கொடுத்தீங்கன்னா 6 36. இதே வந்து அடி கொடுத்தீங்கன்னா என்ன வரும், 76 76 36 6 36. ஓகே, 2 12 72 72 வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம் கவனிங்க. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவனிங்க, இரு எண்கள் மீப்போவானது ஓகே மீப்போக்காவின் 6 மடங்கு அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6 டைம்ஸ் ஆஃப் ஹெச்எஃப் அண்ட் ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா 12ன்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகே, ஹெச்எஃப் 12 கொடுத்துட்டாங்க, ஒரு நம்பர் 36ன்னு கொடுத்துட்டாங்க, அனதர் நம்பர் நமக்கு வந்து தெரியாது. ஓகே, அனதர் நம்பர் வந்து தெரியாது. ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்சிஎம் விட இந்த எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் விட 6 மடங்கு. அப்ப என்ன பண்ணணும், 12 × 6 போட்டீங்கன்னா என்ன வரும், 72ன்னு வரும். ஸோ இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை கரெக்டா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஹெச்எஃப் 12ன்னு கொடுத்துட்டாங்க, ஆனா எல்சிஎம் ஹெச்எஃப் விட 6 மடங்கு அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க. அதனால 6ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இதே இது பண்ணீங்கன்னா 2 வரும், ஈக்குவல் டு என்ன வரும், அன்னோன் நம்பர் 24. புரியுதா, முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த நம்பர் டைப்பை என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டா நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்க வந்து பாருங்க, ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஸோ இவ்வளவு நேரமும் 2 நம்பர்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ கேட்கப்பட்டது 3 நம்பர்ஸ். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் வித்தியாசம் வந்து மெயினா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணோம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் ஓவரால் வித்தியாசம், ரெண்டுக்கும் இடையில 2 இயர்ஸ்ன்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில சம் என்ன பண்றாங்க, 3 இயர்ஸ்ன்னு வந்து கேட்கறாங்க. அப்ப அந்த 3 இயர்ஸ் சம்ம நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ப்ராடக்ட் இங்க கேட்கப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஓரியன்டான சம் வந்து கேட்கறாங்க. ஓகே, ஸோ இந்த சம்ம நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஸோ மொத்தம் 3 நம்பர் வந்திருக்கு, எக்ஸ் ஒய் இசட் அப்படிங்கக்கூடிய 3 நம்பர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுல 3 நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் 5 அப்படின்னு வந்து கொடுத்தாங்க. ஓகே, ஸோ ஹெச்எஃப் வந்து 3 நம்பர், ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா 5 வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அகெயின் எல்சிஎம் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன வரும், ஸோ எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 1875 வந்து எடுத்திருக்காங்க. ரைட்டா, ஸோ இப்போ என்ன மீனிங் 3 நம்பர்ஸோட மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஹெச்எஃப் அப்படின்னா என்ன வரும், ஹெச்எஃப் வந்து 5ன்னு வந்திருக்கு. இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா 3 நம்பர் இருக்கு, எக்ஸ் ஒய் இசட்டுக்கு. ரைட்டா, எக்ஸ் ஒய் இசட்டுக்கு மீப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 அப்படின்னு வந்திருக்கு. ரைட்டா, 3 நம்பர் வந்து எடுத்துக்கும். ஸோ அகெயின் நீங்க வந்து பார்க்க வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க, 3 எண்களுடைய பெருக்கு தொகை எக்ஸ் ஒய் இசட், 3 எண்களுடைய அந்த மொத்த 3 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, 1875 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ். ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நம்பர் 5x, இன்னொரு நம்பர் 5y, இன்னொரு நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 5z. மொத்தம் என்ன இருக்கு, 3 நம்பர் வந்திருக்கு. ஓகே, ஸோ இங்க 3 நம்பருடைய பெருக்கு தொகை 5x 5y 5z. இந்த 3 நம்பருடைய பெருக்கு தொகை வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஓவராலா உங்களுக்கு 1875. புரியுதா, இது வந்து பேஸ். இந்த பேஸ் வந்து பிடிச்சிட்டீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், மிக எளிமையான முறையில இந்த சம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடலாம். ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஹெச்எஃப் வந்து பார்ப்போம். ஹெச்எஃப் வந்து என்னது, 5xyz அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இங்க கேட்கப்பட்டது உங்களுக்கு சம்மு என்ன கொடுத்துருக்காங்க, 5x 5y 5z. அப்ப என்ன பண்ணுங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள், நமக்கு தேவை 5xyz தான் வந்து தேவை. ஓகே, அதாவது எல்சிஎம் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து தேவை. அப்போ இந்த 5xyz வந்திருக்கு. ஸோ மீதி இருக்கக்கூடியது இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு. அப்போ 1875 டிவைட் பை 25 போட்டீங்கன்னா என்ன வரும்,
ஆன்சர் 75 வந்து வரும். அதான் ஆன்சர். இது பேசிக்கான சம்மு. இது வந்து 100ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி சம்மு நீங்க வந்து ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. ஓகே, ப்ராடக்ட் ஆஃப் 3 நம்பர் 1875. அதோட ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா 5. ஓகே, அகைன் அதோட எல்சிஎம் என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தோம் இல்லையா, இதே ஃபார்மட்ல 3 நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும்போது 1875 வருது. ஸோ ஓவராலா 5xyz என்ன அப்படின்னு வந்து பார்க்குறோம். அதாவது ஓகே, ஸோ அடுத்தது வந்து பாருங்க, இரு எண்களுடைய பெருக்குத்தொகை. ஸோ இரு எண்களுடைய பெருக்குத்தொகை வந்து பாத்தீங்கன்னா இரு எண்களுடைய பெருக்கு பலன் ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் 432 கொடுத்துட்டாங்க. அகைன் எல்சிஎம் வந்து பாத்தீங்கன்னா 72, ஹெச்எஃப் வந்து பாத்தீங்கன்னா 6. ஒன் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 24. அனதர் நம்பர் என்ன? இதே மாதிரி தான். ஸோ என்ன பண்ணலாம், அடி கொடுக்கலாம். அடி கொடுங்க. ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஈஸி தான். நீங்க 6ஆல் அடி கொடுங்க. 6 36, அகைன் 7 72 வருதா? 72னா 5 60, 6 36, ஆஹா, என்ஆர் 48, 7 42. ஓகே, அகைன் ஈரார் 12. 72 72 அடி கொடுத்தீங்கன்னா என்ன வருது? 1 வந்து வருது. நமக்கு வேல்யூ என்ன? 432. ஓகே ஓகே. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 72 6 கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 24 கொடுத்துருக்காங்க. அனதர் நம்பர் தெரியாது. அப்போ என்ன வரும்? 3 18, 4 24. அகைன் அடி கொடுத்தீங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. 1 4 எண்ணாங் 32 ஆன்சர். புரியுதா? இவ்வளவுதான். ஸோ ஹெச்எஃப் எல்சிஎம் ஓரளவுக்கு வந்து முடிச்சாச்சு. இனிமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைட்டா பார்த்துருவோம். இது புரிஞ்சுதா எல்லாத்துக்கும்? ஓரளவு புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பார்த்துருவோம். கரண்ட் அஃபேர்ஸை நான் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு, இன்னைக்கு உள்ள கரண்ட் அஃபேர்ஸை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்கலாம். அதை நான் என்ன பண்றேன், உங்களுக்கு வந்து தெளிவுபடுத்துறேன். ஓகே, லைவ் வந்து திரும்ப போட்டுக்கிறேன். ஏன்னா இது பண்ண முடியாது. ஈவினிங் பிசிக்ஸ் வந்து ஃபுல்லா வந்து